ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போவது கொள்ளு குழம்பு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு டம்ளரில் கொள்ளு எடுத்துக்குங்க. அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு வாங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உள்ளே போட்டுக்குங்க. எல்லா பருப்பையும் உள்ளே போட்டதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி மண் சட்டியில் தான் செய்வேன். பச்சை பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி எல்லாம் மண் சட்டியில் தான் செய்வேன். மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் காய் கட் பண்ணுறதுக்குள்ளே இது ரெடி ஆயிடும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி, நான் ரசத்துக்கு சேர்த்தி போட்டிருக்கேன். 3 தக்காளியை போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கொள்ளு பருப்புக்கு, 2 தக்காளி ரசத்துக்கு போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. எப்படின்னா தட்டு வச்சு மூடினீங்கன்னா பொங்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா பொங்காது. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கரண்டி உள்ளே வச்சு வடைச்சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். அதுக்காக ஒரு கரண்டி உள்ளே போட்டு வடைச்சட்டியில் தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுருங்க. அது வாட்டு வேகிட்டு அதுக்குள்ளே வெங்காயம், சின்ன வெங்காயம் இதுக்கு வேணும் அதுக்குள்ளே தொளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி இதெல்லாம் வெந்துருச்சு. இது நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா ரசம் நல்லாயிருக்கு. எடுத்துட்டு நான் பூண்டு தொளிச்சு வச்சுருந்தேன். இதுக்கு நம்ம பூண்டு போடுங்க, நல்லாயிருக்கு. ஒரு 4 பூண்டு போட்டுக்குங்க. இல்லைன்னா தாளிக்கும் போது போட்டிங்கன்னா தட்டி போட்டால் தான் இதாகும், இல்லைன்னா வேகாது. அதனால் இப்போவே போட்டுருங்க. அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் என்னென்னா தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. சுடுதண்ணி ஊற்றிட்டு நம்ம 4 பூண்டு தொளிச்சு வச்சுட்டு அதையும் உள்ளே போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு. இதெல்லாம் கொள்ளு பருப்பெல்லாம் செய்ய தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. இது பிகினர்ஸ்க்காகத்தான் சொல்கிறேன். ஏன்னா செய்ய தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பாருங்கள், வெந்துருச்சு. எடுத்து வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கடுகு போட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா கொள்ளு பருப்புக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் பச்சையாக போட்டு ஆட்டினீங்கனாலும் நல்லாயிருக்கு. ஆனால் பச்சையாக போட்டு ஆட்டினீங்கன்னா வச்சிருக்க முடியாது. எப்படின்னா காலையில் ஆட்டி மதியம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட முடியாது. ஒரு வாசம் மாதிரி வரும். கடுகு போட்டுக்குங்க.
வெங்காயம் ஓரளவுக்கு நிறைய போட்டு இன்னுமே அதிகமாக போடுறதுனால போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான் சின்ன வெங்காயம் போடுறது. நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்து 3 போட்டிருக்கோம். என்னென்னா நான் வந்து வர மிளகாவையும் போடுவேன், ஒரு 2 போடுவேன். போட்டுக்குங்க, வர மிளகா 2 போட்டுட்டு இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் போட்டுக்குங்க. இதில் வந்து கொஞ்சம் வாய்வு இருக்குது, அதனால தான் பூண்டு சீரகம் மல்லி இதெல்லாம் வந்து சேர்த்துறோம். இதனால் வதக்கிட்டு பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து அதில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதையும் நம்ம வந்து கொள்ளுப்பருப்புக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாம். இது எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து வதக்கி எடுத்து கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தை வந்து வதக்கி கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாளிக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க, வதக்கி கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் எடுத்து நம்ம வடச்சட்டியில் போட்டுட்டு அதை எடுத்து நம்ம இந்த கொள்ளு பருப்புக்குள்ளே போட்டு ஒரு கொதி விடணும். இந்த மாதிரி நல்லா போட்டுருங்க. இந்த வடச்சட்டியில் இருக்கிறதையும் சுத்தமாக அந்த எண்ணெயெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கிங்க. ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கல்லில் ஆட்டிக்கிங்க. கல்லில் ஆட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கல்லில் ஆட்டிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம கல்லில் ஆட்டியாச்சு. நாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.